சரி, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நாம் எல்லாவற்றையும் அளவிட வேண்டும். இது எனக்கு உதவும். படுக்கை செய்யலாம். ஏற்கனவே மோசமாக இல்லை. இப்போது நான் ஒரு குவளை வரைய போகிறேன். அதை வெட்டுகிறேன். அதுதான். இப்போது நமது குவளை அதே போல அழகாக உருவாக்குவோம். கண்கள், வாய் மற்றும் கன்னங்கள். மேலும் நிச்சயமாக நமக்கு சில நுரை தேவை. சரி சரி சரி, நான் தயாராக இருக்கிறேன். அது அற்புதமாக இருக்கிறது. இப்போது அலமாரிக்கு செல்வோம். இல்லை, நமக்கு சிறிய ஹேங்கர் தேவை. அதை மிகவும் அழகாகவும் நிச்சயமாக பயன்படுத்த வசதியாகவும் செய்வேன். அந்த அலங்காரத்தை பாருங்கள். அந்த உடைகளை பாருங்கள். எங்கள் அலமாரி தயாராக உள்ளது. மற்றும் கண்ணாடி. சரி, எனக்கு ஒரு பானம் தேவை. ஆஹா, பிங்கோ! மூடியிலிருந்து சுவாரஸ்யமான ஒன்றை உருவாக்கலாம். நான் அறையின் உள்துறைக்காக ஒரு குளிர்ச்சியான பூவை உருவாக்குவேன். ஓ, இது அருமையில்லை. சுவரில் ஒரு படம். நான் சிறப்பாக செய்கிறேன். டைலர், உன்னுடைய நிலை என்ன? வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. என்னை பற்றி என்ன? ஆம், பிளாஸ்டிசின் எடுத்து அதனால் ஏதாவது செய்யலாம். இப்ப கண்கள் மற்றும் வாய். இதோ நமது சுறா. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அடுக்கை தயாரானால் ஏதோ குறைவாக உள்ளது. ஆம், ஒரு சுறாவுடன் ஒரு அக்வேரியம் செய்யலாம். வாவ், இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே, இல்லையா? அந்த மிதவை பாருங்கள். ஓ, என்ன? உங்கள் சிப்பி எங்கே? நான் அதை இப்போதே சரி செய்ய வேண்டும். சரி ஷாரி, எனக்கு ஒரு நிமிஷம் கொடு. கத்தரிகோலுட வேலை செய்கிறேன். இப்போது கொஞ்சம் ஒசை. சிறிது பொறுமை இருந்தால் நமக்கு சிறந்த காலணிகள் கிடைக்கும். நான் ஒரு முழுமையான மேதை. வாவ், முழு அலமாரி, நிறைய காலணிகள். இந்த அறையை பாருங்கள். வா நண்பா. சரி, எங்கே குளிராக இருக்கிறது. எனக்கு சில காலணிகள் இருக்கின்றன. இப்போது நான் தூங்கப் போகிறேன். வாவ், அருமை. விவியன், அருமை அருமை அருமை. எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் தூங்கப் போகிறேன். இனிய இரவு. வாவ், அது அருமை. ஓ, நான் அமைதியாக இருக்க வேண்டும். நான் பிளாஸ்டிக்கின் ஒரு துண்டை எடுக்கப் போகிறேன். சரி, ஆனால் அதிகமாக இல்லை. அதை பாருங்கள்.
இப்போது சிறிய வைக்கோல் அடுத்த துண்டு சேவையான வடிவத்தை வெட்டுகிறேன் மற்றொன்றின் மேல் வைக்கிறேன் மற்றும் ஒரு துளை செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள். இப்போது நமக்கு சில மணல் தேவை. கிட்டத்தட்ட வந்துட்டோம். எங்கள் இயக்கங்களை மீண்டும் செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? அடுத்தது ஒரு பேப்பர் கிளிப். அந்த லோகோவை பாருங்கள். மேலும் நமக்கு சுவையான உணவுகளுடன் ஒரு மேசை உள்ளது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அறையை அலங்கரிக்கிறோம். எல்லாமே மிகவும் அழகாக இருக்கிறது. கூட ஒரு ஊஞ்சல். சரி. டைலர், நீ என்ன செய்கிறே? பாருங்கள், இது குளிர்ச்சியாக இல்லையா? டைலர், அதை இங்கே கூட. சரி, நான் அதை கொஞ்சம் சரி செய்வேன். இங்கே உங்களுக்கு. வாவ்! சிறப்பு, இதை செய்யலாம். அருகுகளை வெட்டுதல். எல்லாவற்றையும் சதுரங்களாக பிரிக்கிறது மற்றும் இதை ஒன்றாக சேர்ப்போம். இது புதிர்களைப் போல. ஒரு துண்டு காணாமல் போயிருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இப்போது டிராயர்களை வைத்து ஒரு பெட்டியை உருவாக்குகிறேன். அருமை அல்லவா? வாவ்! எவ்வளவு குளிர்ச்சியான விஷயங்கள். ஒரு சிறிய ஜிம் கூட. உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஷார்கி? வாவ்! அது அழகாக இருக்கிறது. ஆமாம், இது வேலை செய்கிறது. சாப்பிட ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தெரியும். சுவரிலிருந்து தொடங்கலாம். இது ஏற்கனவே மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஒரு டோனட் கண்ணாடி, மேலும் சில அலங்காரம், ஒரு சோபா. சுவரில் ஒரு ஸ்டிக்கர் மற்றும் ஒரு மிருதுவான இளஞ்சிவப்பு கம்பளம். நான் சிந்திக்கிறேன். ஒரு மேசை, ஹா, மற்றும் சில சுவையான உணவுகள். நிச்சயமாக. பாருங்கள், நாங்கள் ஒரு பலகையை வைத்திருக்கிறோம். நான் சுறாவை வரையட்டும். ஒரு அக்வேரியம். ஓ ஆம். எவ்வளவு இனிமை. நான் இங்கே மிகவும் வசதியாக இருக்கிறேன். நன்றி. நான் வணக்கம் சொல்ல போகிறேன். ஹே பெண்ணே, ஓட்டத்திற்கு போவோம். ஆம், கண்டிப்பாக போகலாம். என்ன? உங்கள் வீடுகள் இங்கே இருக்கின்றன. ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இன்னும் நாம் வண்ணம் ஆடிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கை குடைச்சல் கொடுங்கள். ஆமா, இதோ விநியோகம். யார் அங்கே? பேக்கேஜ். ஹலோ, அங்கென்றே உங்களை கேண்டு செல்லுங்கள். இங்கே, இங்கே. சூப்பர், மிகுந்த நன்றி. ஓ ஆம் பெண்களே, இதுவே நமக்கு தேவை. போகலாம்.
இது எப்படி வேலை செய்கிறது? எல்லாவற்றையும் இங்கே துவைத்திடுவேன். அரி, இது ரொம்ப கனமாக இருக்கிறது. சரியாக இப்போது அதை அளவிடலாம். வேலை செய்ய முடியாது. வேலை வேலை ஓ, அப்படியா? நீ தானமா? இரண்டாவது மாடிக்கு செல்வதற்கான படிக்கட்டுகள். பெண்கள் மிகச் சிறந்த கட்டுமான திறனாளிகள். ஓ, ஆமாம். மஞ்சள் எனக்கு பெட்டி. இதுதான். ஓ, பச்சை, நீலம், சிவப்பு. ஒரு முழு வாலிசைமை சாயம். மஞ்சள் பொங்கல். மற்றும் எனக்கு ஒரு ரோலர் உள்ளது. அப்படி தொப்பி இருக்கிறது. மென்மையானது. செயல்பட தொடங்குவோம். இங்கு எல்லாவற்றையும் மஞ்சளாக பூச வேண்டும். ஒரு புரட்டசு முத்திரை. இப்போது அதுதான். எல்லாம் மஞ்சள். எனது விருப்ப நிறம். ஆமா, பாக்கெட். ஒரு நொடியில் முடிச்சிடும். அழுக்குப்படாமல் இருக்க கையுறை. இப்போது ஒரு தூரிகையோட வேலை செய்யலாம். போய்லா. முழு அறையும் என் மிகவும் பிடித்த நிறத்தில் உள்ளது. அரைச்சீது. சரி, ரோலருடன் தொடர்வோம். அதுதான். இப்போது எல்லாம் பச்சையாக உள்ளது. ஏய் பெண்களா, நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான். நாம் கூட அறையை அலங்கரிக்க வேண்டும். எனக்கு கிடைத்தது என்ன? அருமையான பூக்கள். நான் எல்லாவற்றையும் வாங்கி போவேன். இப்போது அதை சுவரில் வீசுவேன். ஆஹா, எப்படி அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, தலையணைகள். சரி, அவற்றை இல்லாமல் எங்கு? இப்போதே ஒரு மென்மையான மூளையை கொண்டு வந்தேன். இங்கே திரு டக் இருக்கிறாரோ? ஹே, சிறுநீர் விடாதே. நீ அங்கே என்ன செய்கிறாய்? பிரிட்னி அறையை அலங்கரித்துள்ளார். Asta farvrile, Jorem Beachy. Oh, Yuria, Mikadha. Hey, Ribbon. Arvian வடிவமைப்பு உருவானது. Bralpering data freaky, cloud ஆகிடும். நீ மறி தோன்று வைசுரை நீங்க சமயம். பியூசிக் கலர் ஸ்ப்ரே செஞ்சிட்டீங்க. இது செய்யலாம். அற்புதம். நான் தீப்பந்தம் ஏற்றுகிறேன். அங்கு இருக்கும். நான் உண்மையில் மேகங்களில் ஏறி சென்றது போலதான் உள்ளது. எவ்வளவு அற்புதம். அங்கே வெறும் ஒரு பரியந்த சூரியன் உள்ளது. அது என்னிடம் உள்ளது. ஹலோ ஹகி, வகி இருந்து சில புகைப்படங்களை எடுத்துக்கொள்வதற்கான நேரம். அவள் அறையை அலங்கரித்தாளா? நானும் அதை விரும்புகிறேன். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன்? ஓ, ஒரு கடிகாரம். அருமையானது. ஆனால் இல்லை, இதையா அல்லது இதா? அருமை. பெரிய உதடுகள் மற்றும் சில இதழ்கள். அழகாக இருக்கிறது. என் நாற்காலை ஒரு பை. இதைவிட வசதியானது இல்லை. இப்போது நம்முடைய நண்பர்களுடன் சற்றே ஓய்வெடுக்கலாம். பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஓ, செடிகளால் செய்யப்பட்ட ஒரு பாய்மரம். அதை சுவரில் அலங்கரிக்கலாம். அழகாக இருக்கிறது. இதுவும் அறையில் அருமையாக இருக்கும். இது என்ன? இதை ஊத வேண்டும். ஓ, இதற்கு தான் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஊதக்கூடிய நாற்காலி தயாராகிவிட்டது. இதுல நம்மால் ஓரளவு உறங்க எடுக்க முடியும். குறிப்பாக இது போன்ற திருடன் கூட. ஹே பெண்களே, கூடுதல் நேர்காணல்கள் என்பது கூடுதல் நட்புகள். நன்றி. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் மிஸ்டர் டர்டல். என்னிடம் நீங்கள் இருப்பது எவ்வளவு நல்லது. ஹே, சரி, நான் ஏதோ சிந்தனைக்கு காலை வந்துள்ளேன். ஏதோ குதிப்பது போல் இருந்தது. நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? அப்புறம் மாடிக்கு பழி வைத்து போகலாம். மீண்டும் திரும்பி. ஆமாம், எல்லாம் அசால்ட்டா இருக்கிறதா? ஏய் பறவை, பாரு, இது ஆப்பிள். சொல் ஆப்பிள். ஏம் சரி, ஒரு பட்டாம்பூச்சி. பாரு, ஒரு பட்டாம்பூச்சி. ஓ, அது என்ன? சரி,
ஹாய் மீன், இந்த பாக்கெட் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நான் நினைக்கிறேன் நீ ஒரு அலங்கார தட்டி அதிகம் பிடிக்கும். ஹே, நீ எங்கே மறைந்து கொண்டிருக்கிறாய்? நாங்கள் பீக் அப்பு, நீ இங்கே இருக்கிறாய். ஓ சிறுகையாழிகள், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நான் உங்களை நேசிக்கிறேன். நல்லது. இன்னும் அழகாக இருப்பது சாத்தியமா? ஒரு மாறுபட்டவரோடு விளையாடுங்கள். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். சொல்லே வராது. நீங்கள் உலகிலேயே அழகான உயிரினங்கள். வணக்கம் என் குட்டிகளே. மிகவும் செல்லமாக இருக்கிறார்கள். அவர்களை பாருங்கள். பார்த்ததற்கு நன்றி. ஆமாம், இதோ ஏன். ஹலோ. ஆமாம், என்னுடைய ஆர்டர் எப்படி இருக்கிறது? கழிவு பாதை. ஓ சரி, அவர்கள் இங்கே இருப்பது போல தெரிகிறது. நிச்சயமாக அது விநியோகம்தான். வணக்கம். பை பை, சீக்கிரம் அறைக்கு போவோம். நான் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன். இது சிறப்பாக பொருந்துகிறது. ஆனால் உள்ளே என்ன? எத்தனை சர்க்கரையுடன் கூடியனம். ஜூலி, அவை உன் நிறத்திற்கு பொருந்துகிறதா? நிச்சயமாக. இதோ உங்கள் வசதிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆஹா, சுவையானது. என்ன ஆவனா? ஆம், சிவப்பு உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி, இதோ உங்களுக்காக. உங்களின் உணவை ருசிக்குங்கள். எல்லா விஷயங்களும் சரியாக கையாளப்பட்டு விட்டது. அங்கே Skittles. ஆனால் யாரும் பார்க்காமோ இல்லை. எனக்கு பரவாயில்லை. ஹை டீனா, சரி, எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள். ஓ, இங்கே எதுவும் இல்லை. நான் இதை ஆட்டலாமா? ஓ, ஒரு கண்டி. ஓ, ஒருதான். ஓ ஆம், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. நன்று. எனக்கு கிட்கேட் மிகவும் பிடிக்கும். இது ருசியானது. அனைத்து இனிப்பு பானங்களும் இங்கே இருக்கின்றன. ஆமாம், இது மிகவும் குளிரானது. நன்றாக. குறைந்தபட்சம் இதையாவது சாப்பிட்டு விடுவேன். ஆமாம், போகலாம். என்ன? ஓ இல்லை, எனக்கு பேட்டரி தீர்ந்து விட்டது. நான் என்ன செய்யணும்? சரி பெட்டி, எதுவோ இருக்கிறது. ஒரு திரை மற்றும் அதற்கான பிளே ஸ்டேஷன். ஹே ஜூலி, நீ என்னுடன் விளையாட ஆசைப்படுகிறாயா? மிக பெரியது. எனது அறைக்கு வாரு. உனக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் இங்கே. நான் அதை ஆன் செய்கிறேன். இப்போது நாம் எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். ஏ, நான் வரலாமா? உங்களோட தயவு செய்து. என்ன? மன்னிக்கவும் பெண்ணே, 2 ஜாய்ஸ்டிக்குகள் மட்டுமே உள்ளன. சரி சரி, அது பரவாயில்லை. ஓ, எனக்கும் ஒரு பெட்டி இருக்கிறது. அங்கே ஒரு திரை இருக்கிறது. மேலும் ஒரு நடனமற்று. ஹே டீனா, பாரு. சரி, அனைத்தையும் அடுக்கி வைக்கலாம். திரையை ஆன் செய்கிறேன். செல்வோம். சரி சரி சரி. அதுதான். அவதாரின் பின்தொடருங்கள். நன்றாகவே செய்ய ஆரம்பித்து விட்டேன் போலிருக்கிறது. நீங்கள் இந்த விளையாட்டை பேசினீர்களா? உங்களால் என்ன செய்ய முடியும் என காட்டு. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போல் தெரிகிறது. ஏய் பெண்களே, நாங்களும் உங்களுடன் வரலாமா? தயவு செய்து உபசாரம் காட்டை மாற்றலாமா? ஏய் ஹூரே. ஓ ஏய், நான் எப்போ சிஸ்டம் நடனமாட வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன். ஜூலி, விளக்கத்தை ஏற்றிவிடு. போகலாம். ஓ ஹான், டீனா, நீ அருமையாக செய்கிறாய். இப்போது நாம் எல்லோரையும் வெல்ல போகிறோம். குதிக்கவும். ஓ ஹான், நிச்சயமாக நாம் நடனத்திற்கு பிறந்தவர்கள். இந்த உங்களுக்கு என்ன நண்பர்களே, இங்கே இருக்கிறீர்களா? நான் வாங்கிக் கொள்கிறேன். ஓ வணக்கம் வணக்கம். இதோ உங்கள் பணம். என்ன கிடைத்திருக்கிறதோ பார்க்கலாம். வா, அவள் கொஞ்சம் ரத்தம் ஊற்றி வருகிறாள். சரி, நான் கவனமாக இருக்கிறேன். என் பேடி பேட் பகுதி போல் தோன்றுகிறது என்று நான் கண்டுபிடித்தேன். நீங்கள் என்ன கேட்கிறீங்களா?
ஒரு துருவி, அது ரொம்ப குழு. வெளியே போவோம். அருமை. எனக்கு எதிர்காலம் அழகான பெட்ரூம் இருக்கும். எங்க அப்பா ஏன் எனக்கு கருவிகளை எப்படி உபயோகிப்பது என்று கற்றுக் கொடுத்தார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போது என் கலக்கலான படுக்கையை முழுமையாக உள்ளமைக்கிறேன். என்ன? எப்படி அந்த ஏழை நபரின் அறை என் அறையை விட நல்லதாக இருக்கும்? நானும் ஒரு சொப்பு அறையை ஆர்டர் செய்ய போகிறேன். உஃபு, இது என்னுடைய டெலிவரி. மாலை வணக்கம். இதோ உங்கள் பணம். அறை மாடிப்படியில் 3வது கதவு. நான் சிறந்த அறைக்காக காத்திருக்கிறேன். பாக்குறியா மேரி? என் அறை வெறும் வினாடிகளில் சீரானது. என் பொம்மைகளை கவனமாக பார்க்கவும், அவை எனக்கு மிகவும் முக்கியமானவை. ஆமாம், இதுதான் நன்றாக உள்ளது. அது அருமை. ஓ சியா, இங்க ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள இங்க விளையாட இருக்கிறார். காற்று ஓரளவுக்கு தீவிரமில்லாமல் உணர்கிறது. எனக்கு ஒரு பெரிய யோசனை வந்துவிட்டது. எனக்கு இந்த வண்ண மிகுந்த திரைகளை வேண்டும். சரி, இது என் அறையிலும் அழகாக இருக்கும். நான் சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். நான் ஒரு அற்புதமான யோசனையை உருவாக்கினேன். ஆஹா, இதோ என் பைகள் ஏதோ இருக்கிறது. பாருங்க, கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு. அந்த புஷ்ப அச்சு அருமையாக இருக்கிறது. என்னிடம் சிறிது பொடி இருக்கிறது. என்ன செய்ய? நீங்கள் அறிவீர்கள், எல்லாம் நிறத்தின் மீது. என்னுடைய பிடித்த தூரிகையை பயன்படுத்துவோம். அது அவ்வளவு கடினம் அல்ல. இது இன்னும் அழகாக தெரிகிறது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. அவள் அந்த பூக்களோடு எதைத்தான் எதிர்பார்க்கிறாள்? மற்றொரு சூப்பர் ஐடியா. இதில் என்ன இருக்கிறது? காலியான ஐஸ் கண்டம் குச்சிகள். எல்லா விதமான சிறந்த பொருள்களுக்கும் நல்ல ஒருக்கியை நாம் உருவாக்கலாம். அருமை. என் அறை இப்போது பேரழகாக தரத்தில் இருக்கிறது. ஆனால் அடுத்தது என்ன? எனக்கு தெரியாது. இது ரொம்ப வசீகரம் இல்லை. அதற்கு மேலும் எங்களுக்கு தேவை. இது மிகவும் நல்லது. எவ்வளவு வசதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது பார்க்கவும். ஏதோ ஆர்டிஃபிஷியலோட குறைவாக தேங்கிறது. ஓ, இதில் ஒரு பெரிய பாய் செய்ய போகிறேன். அற்புதம். ஓ, இது கொஞ்சம் முறுக்கு. ஐயோ, பிங்கோ! நான் 6 முழுக்க எனக்கு பழக்கமாக வைத்துக் கொள்வேன். இதனை வெறும் பாதுகாப்பாக கட்டுகிறோம். ஹாய் எம்மா, என்ன? இல்லை. ஏய் அங்கே நண்பர்களே, எனக்கு வா. பசி, அவங்க இருக்காங்க. நான் ஓடிறேன். ஹை ராஷல் மற்றும் ஜேசிகா. எனது ஏழை கூரணையை மேரியை சந்திக்க விரும்புகிறேன். உங்களுக்கு அவளை வணக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு என் குழு ரூமை காண்பிக்கிறேன். நம்ம ஓய்வெடுக்கலாம். இது அற்புதமாக இருக்கிறது. அங்கே மேரிக்கு இடமில்லை. என்னோட ரூம் அருகே கூட வரக்கூடாது. அது சரி. போன நேல்குள் நான் ஏதேனும் செய்ய போகிறேன். அந்த அடையாளம் நான் பயன்படுத்தக்கூடியதாக தோன்றுகிறதே. அதை விடுங்கள். சரி, இன்னும் என்ன இருக்கிறது என்னிடம்? ஒரு கோக் பாட்டில பக்கமாக எடுத்துக்கொள்ள. ஓ ஓ ஐயா, என்னால் அதற்கு தேவைப்பட உள்ளது. மீண்டும் எனது வீடு வந்து விட்டேன். இங்கே கோக் பாட்டில்களை வைக்க வேண்டும். இதை நான் ஒரு மேசையாக பயன்படுத்தலாம். அதற்கு மேலே எனது சிறிய கரடியை வைக்க போகிறேன். அல்லது கொஞ்சம் இனிப்பு. அதை யார் விரும்ப மாட்டார்கள்? என்ன? ஏன் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்? சரி பெண்களே, இப்போது நாம் கரையாக்கேவை அதிகபட்ச முறையில் இயக்குகிறோம். ஓ நான் என்ன?
இப்போது இது மிகவும் ஒலியாக இருக்கிறது. அதை எப்படி நிறுத்துவது? எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அவர்கள் என்னை பித்து பிடிக்க வைக்கிறார்கள். பாதுகாப்பு, தயவு செய்து உதவுங்கள். என் கிராம மகள் சத்தமாகவும் கடுமையானவும் கொண்டாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் இத உடனே தீர்க்கலாம். நீங்க பெண்கள் என்ன செய்றீங்க? நீங்க சத்தம் செய்ய முடியாது. என்ன? மன்னிக்கவும். ஆமாம், ஆனால் உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாது. என்ன? சரி, நான் அதை என் குடைச்சலாக செய்து பயட்டி. பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு பலூன் கிடைச்சது. அதை ஊதிவிட்டு சுற்றுகளுக்கு நட்டு விடுவோம். எம்மாவின் நண்பர்கள் என் இடத்திற்கு வர விரும்புவார்கள். மேலும் அந்த சிஸ்க் ஒரு குளிர்யான பிரகாசமான துண்டாக இருக்கும். இது என்னுடைய டிஸ்கோ பந்துக்கு பொருத்தமாக இருக்கும். முக்கியமாக சத்தமான இசையுடன் வருவோம். அங்கே வாலிப மன்றத்தில் சேர். ஓ, என்ன நடக்குது? இன்னொரு பார்ட்டியா? மன்னிக்கவும் நண்பா, நாங்களும் ரூம்மேட் வீட்டுக்கு போறோம். ஹை மேரி, ஆடலாம் வாங்க. ஓ, அவர்கள் என்னை விடுத்து விட்டார்கள். சரி, இது கணக்கில் காண்டு வருகிறேன். ஹே, இது பாருங்கள், என்ன அருமையானது. நான் இதை வைத்துக் கொள்கிறேன். எனக்கு உண்மையில் ஒரு செலபிராணி வேண்டும். எனவே நான் மிகவும் சலிக்க மாட்டேன். எனக்கு ஒரு அருமையான கார்ட்போர்டு வீடு எப்படி செய்வது என தெரியும். முதல் துண்டுகளை வெட்டுவோம். அற்புதமான வீடு. கான்டாப்டத்திற்கு மல்லிகள் கண்டிப்பாக தேவைப்படும். குகாப் மற்றும் பெயர் குறியீடு. நீயே மிக்கி ஆக போகிறாய். வீட்ல யாராவது இனியவள, நீ இப்போ என் சிறந்த நண்பன். எனக்கும் ஒரு செல்லம் வேண்டும். எதையாவது பாஷப்போம். உலகத்திலேயே அழகான செல்லம் வேண்டும். ஓ, எங்கே? வெல் நாய்களே, நீங்க பாதமா இருக்க போறீங்க. நான் உங்க புதிய உரிமையாளர். சரி, உங்க முடி சீவ போறேன். எனக்கு அழகா இருக்கிறது போல நீங்களும் அழகா இருப்பீங்க. நம்ம சில பீர் ராக்கல்களை பயன்படுத்தலாம். ஆச்சரியம், நீ ஒரு மில்லியன் பக்குகள் போல இருக்கிறாய். இதோ உன் விதையன், என் சீமாட்டி. நிச்சயமாக நீங்கள் விரும்புவீர்கள். இது நிறைய அன்பு. அப்படி செய்யலாம். உங்கள் ஒருவர் இருக்கணும். நீங்க திருப்தியடைய செய்ய வேண்டும். எனக்கு உறுதியாக செய்யணும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதோ. ஓ இல்ல, என் பொம்மை, நீ சரியா இருக்கியா? நான் உனக்கு இப்போ காட்டுறேன். இப்போ வாவ், அப்படியே எனக்கு தேவைப்பட்டது. ஒரு நிமிடம், இதோ கூரை. ஆஹா, பிராவோ. மற்றவர்களின் உதவியின்றி நான் எல்லாவற்றையும் செய்வேன். வாவ், தயார். எங்கள் அடித்தளம் 2வது மாடி, 3வது ஒன்று மற்றும் கூரை. வாவ், நான் உண்மையில் சோர்ந்து போய்விட்டேன். அர்த்தமற்றது. என் வீடு மிகவும் அழகாக இருக்கும். அது அக்கம் பக்கத்தில் சிறந்ததாக இருக்கும். வாங்கத் தொடங்கலாம். நமக்கு ஒரு ஜன்னல் இருக்கு. ஒரு பொன்னான வீடு செய்யலாம். என் பொம்மைக்கு சிறந்தது தேவை. இன்னும் கொஞ்சம் பொன். இப்படித்தான். நீ என்ன நினைக்கிறாய் மியா?
ஹோம், இது உண்மையில் அழகாக இருக்கிறது. ஓ, எனக்கும் ஒரு யோசனை வந்துவிட்டது. பாரு, நான் என் வீட்டை மிகவும் வண்ணமயமாக செய்ய போகிறேன். என்னிடம் இந்த அழகான மார்க்கர்கள் இருக்கின்றன. வாவ்! எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அது அற்புதம். இப்போது இதோ என் கூரை. நான் வண்ணமயமான பென்சில்களை பயன்படுத்தப் போகிறேன். இப்போது எவ்வளவு ஸ்டைலிஷாக இருக்கிறது பாருங்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஜானஸ், சரி சரி, என் வீடும் இப்போது அலங்கரிக்கப்படும். வாவ், அந்த லபு பூசுகளை பாருங்கள். இது அழகாக இருக்கிறது. மீண்டும் தொடர்கிறோம். நான் லபு பூ என்று எழுத்துக்களை எழுத வேண்டும். அருமை! இந்த அழகை பாருங்கள். என் வீடும் அழகாக இருக்கிறது, இல்லையா? உங்களுக்கு இது பிடிக்கிறதா? உன் புதிய வீட்டை பிடிக்கிறதா? அது ஒரு உறுதியான ஆம். ஓ, இது குளிராக இருக்கிறது. உங்களுக்கு குளிரா? ஆம், மிகவும் குளிரா இருக்குது. அழாதே, எனக்கு ஒரு யோசனை இருக்குது. நாம் ஒரு நெருப்பிடம் அமைக்கப் போகிறோம். இல்லை, நான் எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக மாற்றுவேன். அதுதான், நீங்கள் உட்காரலாம். ஆஹா, சரியானது. நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் என்று மகிழ்ச்சி. எனக்கும் ஒரு நெருப்பு இடம் இருக்கும். இதோ. ஓப்ஸ், ஓ, நான் இதை நன்றாக யோசிக்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, என் காலனி கயிறுகள். இது ஆரஞ்சு நிறத்தில் உள்ளது மற்றும் அது தீ போல தெரிகிறது. ஆம், இதுவே மிகவும் சிறந்தது. உட்காருங்கள் லப்பூப்பு. நான் உண்மையில் இதை மிகவும் விரும்புகிறேன். நன்றி. ஓ, இது நகைச்சுவையாக இருக்கிறது. நான் ஒரு திரைப்பட தியேட்டர் உருவாக்குவேன். அப்படியா? எப்படி பிடிக்கிறது? ஓ ஓ ஓ இல்லை, அது தவறான படம். ஒரு நிமிடம். நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். ஆம், இது மிகவும் சிறந்தது. லபுபு சாகச படம். இதை நீங்கள் கண்டிப்பாக விரும்புவீர்கள். சரி, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இங்கிருந்து விலகிவிடு. ஒரு நிமிடம். நானும் ஒரு அதிசயமான காரியம் செய்ய போகிறேன். அது வேலை செய்யவில்லை. ஓ, நான் யோசிக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துவிட்டது. எனக்கு சில துணி மற்றும் சில ஒளி தேவை. வாவ், உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஓ, உங்களுக்கு ஒரு படுக்கை வேண்டும். நான் இப்போது எல்லாம் செய்வேன். பாருங்கள், இது உங்களுக்கு சரியானது. ஓ, சரி. இது இருக்குமை? இல்ல. ஓ, இது அழகாக இருக்கிறது. எவ்வளவு வசதியாக இருக்கிறது. நிச்சயமாக
என் அழகுக்காக எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஒரு வசதியான மற்றும் சுகமான படுக்கை வேண்டும். அதுதான். வேலைக்கு இறங்குவோம். வாவ், எனக்கு இந்த ஸ்பான்ஸ் வேண்டும். அப்படியே போடுங்கள். நமக்கு ஒரு படுக்கை கிடைத்து விட்டது. ஆனால் ஏதோ ஒன்று கண்டிப்பாக குறைவாக உள்ளது. ஆஹா, சரி, ஒரு போர்வை. இன்னும் சில அலங்காரங்களை சேர்த்து முடிந்தது. ஜானிஸ் பற்றி என்ன? என்ன? சரி, அடுத்ததுக்கு போகலாம். என் லெபுபுவுக்கு கண்டிப்பாக ஒரு அலமாரி தேவை. நான் அறையையும் அலங்கரிக்கிறேன். ஓ ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் பியானோ வாசிக்கிறேன். எனக்கு தெரியும். நான் ஒரு அலமாரியும் செய்ய போகிறேன். உள்ளே என்ன இருக்கிறது? எதுவும் இல்ல. சரி, என் லெபுபுவுக்காக உடைகள் தயாரிக்க போகிறேன். இந்த அழகான உடையை பாருங்கள். மேலும் ஒரு ஜாக்கெட். அலமாரியை நிரப்புகிறேன். இப்போது இந்த அறை மிகவும் வசதியானதாக உள்ளது. வாவ், ஒரு அலமாரி. எனக்கும் ஒன்று இருக்கிறது. இதை சுவரில் தொங்க விடுவோம். எனக்கு பசிக்கிறது. ஓ, உங்களுக்கு சாப்பிட வேண்டுமா? இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறது. ஏய், ஓ இல்லை, அது எனது சிறந்த யோசனை அல்ல. ஆனால் எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நாம் கிச்சன் உருவாக்குவோம். பகுதியை அமைத்தல். ஆப்ஸ். நாம ஒரு சாண்ட்விச்சை பெற்றுள்ளோம். ருசியாக இருக்கிறது. நானும் ஏதாவது செய்வேன். இல்ல, பாரு மியா, இது மேசைக்கு சரியான அளவு. சில நாற்காலிகள். வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறேன். இதோ என் லேபு. நல்ல தேநீர் விருந்து நடத்துங்கள். ஓ, என்னை அருமை. என்ன? இல்லை, அது போதாது. குளியலறை செய்ய நேரம் வந்துவிட்டது. ஓ சரி, தண்ணீர் நன்றாக இருக்கிறது. அது ரொம்பவும் நல்லது. ஒரு நிமிடம். இங்கே ஒரு செடி இருக்கிறது. நான் மிகவும் குளிர்ச்சியான ஏதாவது செய்வேன். இதை போலவே என் குளியலறை தயார். ஆனால் இது முற்றிலும் வேறுபட்டது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, நன்றாக இருக்கிறது. சரி, எல்லாவற்றையும் ஆன் செய்கிறேன். சரி, என் கூரையை பற்றியும் ஏதாவது செய்வேன். டாடா, இதை பற்றி உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? வாவ், இது அழகாக இருக்கிறது. ஒரு மர வீடு மற்றும் ஊஞ்சல். நன்றாக இருக்கிறது. சரி, நமக்கே ஒரு பொழுதுபோக்கு இருக்கிறது. இந்த பெரிய சக்கரத்தை பாருங்கள். ஆம், இது நன்றாக இருக்கிறது. அழகாக இருக்கிறது.
பாருங்கள், வீடுகள் அற்புதமாக இருக்கின்றன. ஆம், சரிதானே, அற்புதம். நண்பர்களே, இந்த வீடியோவை இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, முதலில் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமா காணோம். எனது மேக்கப் எனக்கு உதவும். வீட்டின் மீது பாசம் ஊற்றுகிறேன். அது உடனே இளஞ்சிவப்பு ஆகிறது. இது அற்புதம். இப்போது ஒரு தூரிகையை எடுத்து நானும் வீட்டிற்குள் நிறம் பூசப் போகிறேன். சாக், அவை என்னுடைய தூரிகைகள். நீ என்ன செய்கிறாய்? அட, என்ன தவறு? நான் வீட்டையும் வரைய வேண்டும். இன்னும் அவசரப்படுகிறாய் ஜானிஸ். என்னிடம் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கிறது. இது மிகவும் விரைவாகவும் நன்றாகவும் இருக்கும். ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் டின். அது என் முகத்தில். அதை அகற்ற வேண்டும். என்னுடைய அழகான நெப்கின். எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த வால்பேப்பரால் அறையை மூடுவேன். சில பசையை போட்டு அதை சுவரில் ஒட்டுகிறேன். அழகாக இருக்கிறது. வாவ், அது ஒரு சுவாரஸ்யமான யோசனை. மற்றொன்றும் எனக்கு கிடைத்து விட்டது. வெள்ளை வர்ணத்தை ஜாகின் முகத்துக்கு ஒட்டப்படுகிறது. அஞ்சனி, இது என்ன? இன்னைக்கு அதை காமெடியாக நினைக்கிறீங்களா? அப்பா, என் புருவம். இதை எப்படி மீண்டும் வைப்பது? எனக்கு என் புருவம் வேண்டும். இது செயல்பட்டதா? ஓ, அது மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் எனது சொந்த வால்பேப்பரை உருவாக்குவேன். ஒரு அழகான வடிவத்தை வரைகிறேன். ஒரு துண்டை வெட்டி எடுக்கிறேன். முழுமையானது. நன்றி ஜானிஸ், உன் சிறந்த எண்ணத்திற்கு. இப்போது அதை சுவரில் ஒட்டுவிடலாம். இது மிகவும் குழுவலாக வந்திருக்கிறது. என் ரோபோக்கும் இது பிடித்திருக்கிறது. அவன் ஆடுகிறான். ஓ, வாவ்! தொடர்ந்து செய்முறை. எனக்கு ஒரு மாதிரி இதழ் வேண்டும். இங்கு பல தென்றல் எண்ணங்கள் உள்ளன. பார், இந்த அழகான பார்பி அறைய பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு இது வேண்டும். நான் ஒரு சோஃபாவுடன் தொடங்குவேன். இதை ஒட்டுமொத்த அலங்காரத்தை காண்பீர். பார்பி, நீங்கள் சும்மா அமர்ந்து டீ வெறிப்பி. நான் உங்களுடன் சேர்ந்து செய்வேன். அற்புதம். மேலும் குறிஞ்சல்கள் இருக்கும் ஒரு பெட்டி. மேலும் நாற்காலிகள், தலையணைகள். என் பார்பி இங்கே டிவி பார்க்க முடியும். உங்களின் பிடித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை favorite TV show. What is this? நான் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டு எனக்கு பிடித்ததை ஆன் செய்தேன். ஜானிஸ், என்னை தனியாக விடு. சரி சரி, எனது ரோபோட்டிற்கும் ஒரு டிவி உள்ளது. நாம் அதை வியோகத்தில் தொங்க விடுவோம். ஓ, அந்த ஸ்பீக்கர்கள் மற்றும் போஸ்டர்களை பாருங்கள். காமிக் புஸ்தகங்கள். எனது ரோபோட் இங்கு நடனமாட முடியாது. அவருக்கு மின் இசை மிகவும் பிடிக்கும். ஓ, இல்லையே, என்னோட அண்டை வீட்டினர் ரொம்ப சத்தமா இருக்கிறார்கள். அது ஒரு கியாடூரம். என் பார்பி இப்படி தங்க முடியாது. ஓ, பயங்கரமான இசை. அருமை, நன்றாக இருக்கிறது. நன்றி. உங்க ரோபோவுக்கு நாற்காலியை கூட்டி உட்கார தயார். வாவ், அத பார்த்தால் அடிக்கலாம். இதை நாங்கள் வாழும் அறையில் வைக்கும் வீடியோ விளையாட்டுகள். அவற்றை நாங்கள் விரும்புகிறோம். நான் ஜெனிஸை விட நிச்சயமாக சிறப்பாக செய்தேன். சரி, இங்கு இரண்டாவது மாடி இருக்கிறது. இதை விரைவில் முடிக்க வேண்டும். என் பார்பிக்கு தூங்க இடமில்லை. ஆனால் நான் அவளுக்கான படுக்கையை கண்டுபிடித்தேன். இப்போதைக்கு சிறிது ஓய்வு கொள். மேலும் உனக்கான மேக்கப் மேசையை தயார் செய்கிறேன். தான் இதை இதே இடத்துல வைக்கிறேன். கூடவே ஒரு நாற்காலி. இப்போ என் பார். ஒரு நிமிஷம். என்ன? பார்பியின் துணிகள்.
உனக்கு அருமையான அலமாரி கண்டுபிடித்தேன். இதோ உன் உடைகள். சரிதான், சுவர்களில் சில ஓவியங்கள். பார்வி, ஆடை மாறுவோம். சாக், என்ன வேண்டும்? அப்போதே இதை செய்யலாமே, இனிமையானதா இல்லை? ஓ, அவனை கேட்காதே பார்பி. ஆமாம், சரி சரி சரி, அதை பாருங்கள். அது ஒரு தூங்கும் கேப்சூல், எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறது. வாவ், இது வெறித்தனமாக உள்ளது. எனது ரோபோட்டுக்கு பல சுவாரஸ்யமானவற்றை உள்ளது. கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் அறிவேன், உனக்கு அது மிகவும் பிடித்திருக்கும், இல்லையா? எனக்கு பரவாயில்லை. என் ரோபோட்டுக்கு என்ன ஆச்சு? என்ன சத்தம் இது? ஓ, அவன் பசிக்காக இருக்கிறான். இதை சரி செய்ய வேண்டும். அரசு, காத்திரு. காய்கறிகள் மற்றும் பழங்கள், இது அருவருப்பானது. நாம் சுவையான உணவாக பீட்சா உண்டாக இருக்கிறோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மற்றும் அதிக பெட்டிகள். இங்கே ஒரு மேசை இருக்கும் மற்றும் சமையலறை தானே. கூடிய விரைவில் ஏன் அவனுக்கு இதை பற்றி தேவைப்படுகிறது? அவன் சமையல் செய்யவில்லை. இங்கே சில விளையாட்டுகளை ஒருங்கிணைப்போம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஜானிஸ், நீ என்ன சென்றாய? நான் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேகரிக்கிறேன். என் பார்வி அதற்கு விரும்புகிறாள். ஒரு முழு கூடை பொருட்கள். அற்புதமானது. ஆஹா, சரியானதுதான். எல்லாவற்றையும் அடுக்கில் வைக்கிறேன். இல்லை, என் மனசு மாறிவிட்டது. கைப்பைகள் மற்றும் காலணிகளை அடுக்கில் வைப்பது நல்லது. அது மிகவும் நல்லது. குழுகு. ஆம், என் பார்பி தனித்துக்க அறை தேவை. சமையலறையை அகற்றி விடுகிறோம். இந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது. பல எல்லா உடைகளையும் தொங்க விடுகிறேன். அது கேவலமாக இருக்கிறது. நீங்கள் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள். என் வீட்டின் கூரையில் ஒரு ரோபோ ஸ்டிக்கர் இருக்கிறது. இங்கு யார் வசிக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். நன்றாக, எனக்கும் வீட்டிற்கு ஸ்டிக்கர் இருக்கிறது. இது என் பார்பி. அழகு. வாவ், ஜாக் அவன் ரோபோட்டுக்கு ஒரு சிறந்த வீடு கட்டியிருக்கிறார். மிகவும் அழகாக பிரகாசிக்கிறது. ஜென்னா உடையதென்பது என்ன? அந்த இளஞ்சிவப்பு கோட்டை. வாவ், அங்க எனக்கு கொஞ்சம் கூடுதல் இடமா இருக்குது. நீங்க அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணால் ஒரு ரகசிய அறை இருக்கும். உயிர்த்து போகிறாய். உங்க பிளாஸ்டர்கள் அருமையாக இருக்குது. ஓ, கூரையில ஒரு ரகசிய அறை எனக்கு கூட இருக்கிறது பார். பார்பியின் பிடிச்ச இருக்கை. நான் அவளோட செல்லங்களும் அவங்க இங்க தங்குகிறாங்க. எவ்வளவு அழகா இருக்கிறது. நன்று. என் பார்பி அதை ரசிக்கிறாள். சரி, மேலும் தொடர்கிறோம். என் பார்பிக்கு ஒரு முன்னங்கண்ணாடி தேவை. இங்கே ஒரு புல்வெளி வைக்கிறேன். ஒரு சன்பெட். அஃபா, பாருங்கள், அழகு. உண்மையிலா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஒரு நீல நிற தரைபல் மற்றும் சில உபகரணங்களை வைத்துக் கொள்ளப் போகிறேன். Parasitical Samsros Browser எந்த ஸ்ட்ரெஸுகள் எழுதவும் மனசொரு சொய் பார்ப்போம். தஸ் பார்பியின் வீடும் ரோபோட்டின் வீடு. அது நிச்சயமாக வேண்டும். ரேமி, நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹலோ, சொல்ல மாட்டேன். இல்லை, இதோ உங்களின் ஆர்டர்.
மகசாவா பெரிதோ. கொஞ்சம் கனமாக இருக்கிறது. அவள் தனக்காக என்ன வாங்கினாள்? நான் சரியே இருக்கிறேன். உங்கள் பணத்தை கொண்டு நான் எனக்கு ஒரு புதிய படுக்கை வாங்கினேன். இப்போது தானாகவே அதை ஒன்று செய்ய போகின்றேன். நான் பெட்டியில் இருந்து வெளியே வர வேண்டும். இதோ எனக்கு சீக்கிரம் ஒரு பச்சை படுக்கை இருக்கும். ஒரு அசத்தலான புதிய கட்டில். இது ரகசிய அறையை போன்றதாக இருக்கும். ஆமாம், இறுதி முடிவை பார்ப்பதற்கு காத்திருங்கள். என்ன? ஹே, நானும் ஒன்றை விரும்புகிறேன். பின்னர் நான் எனக்காக ஒரு புது படுக்கையை வாங்கிக் கொள்கிறேன். அது எனக்கே. தயவு செய்து உள்ளே வாருங்கள். இதோ உங்கள் பணம். உலகில் மிகச் சூப்பரான படுக்கையை எங்களுக்கு அமைத்து விடுங்கள். ஒரு நொடியில் எல்லாம் தயாராகிவிடும். வா, இது ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிக்கிறதா? ஆம், அருமை. அதை செய்ய முடியாது. சூப்பர், நாம் ரெடியாக ஆல்மோஸ்ட் இருக்கிறோம். ஹே, வேஷம் போடாதீங்க, வாங்க மேடம்னு. இத பாருங்க, ஒரு சூப்பர் ரிச்சும் சூப்பர் சீக்ரெட் ரூமுக்கு வரவேற்கிறோம். இதுதான் ரோ. உங்களை பார்த்தேன் கீழே. பைகரே. சரி, பெரியப்போம். போகிறேன். என் படுக்கை இப்போது எம்மி முன்னால் நல்லது. அது சரி, எனக்கு அவசரமாக சில திரைகள் தேவை. ஒரு நிமிஷம் தின்னு. இதுவும் செயல்படும். என் ரகசிய அறையை அலங்கரிக்கும் நேரம். இப்போது நான் சுவற்றுகளை வரைகிறேன். நான் கார்ட்போர்டில் இருந்து ஒரு மலரை வெட்டப் போகிறேன். மீண்டும் தொடர்கிறோம். ஆம், எனக்கு கட்டாயமாக பெயிண்ட் வேண்டும். மேலும் ஒரு தூவல் கர்ச்சிட்டும் வேண்டும். இது மிகவும் அழகாக இருக்கும். அது உறுதியாகவே எனக்கு தெரியும். நடுவில் மஞ்சளாக வண்ணம் தீட்டுகிறேன். மலர் இதழ்கள் வெள்ளையாக இருக்கும். நான் இது எல்லாவற்றையும் ஏனாலவே செய்கிறேன். இது ஏற்கனவே நல்லபடியாக உள்ளே உள்ளது. அவள் என்ன செய்கிறாள்? பார்ப்போம். இங்கே எனக்கு சில குப்பைகள் உள்ளன. ஆனால் ஒரே நிமிடம், இவற்றிலிருந்து ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கிறேன். பார், இது ஒரு செல்லாக இருக்கும். என் சிறந்த சிறிய செடியுக்காக. ஓஹோ, இதையும் நான் என்னால் செய்தேன். சரி, பார்ப்போம். ஓ, மேற்கூறிகள் மிகவும் சத்தமானவை இல்லை, ஆனால் அதிலிருந்து நகைச்சுவையான கல்லை உருவாக்கலாம். அருமை. இல்ல. ஓ, அரசு. இது மிகவும் சிறந்தது. எனக்கு ஒரு நிமிடம் கொடு. கிட்டத்தட்ட முடிந்துட்டது. வணக்கம். ஓசி. எனக்கு தெரியும். ஒரு நிமிடம், நான் ஹெம்லாக் செய்வேன். ஹோ 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 ஹோ. இது மிகவும் குளிரானது. வணக்கம். நன்றி. எப்படி இருக்கீங்கள் நண்பர்களே? வந்து பாருங்கள். இந்த ஸ்பிரிண்டர் ஏற்பாடுகளில் இருக்கிறேன். ஹாய் பெண்களே, நான் இங்கே. ஹலோ, ஹலோ. இங்கே போய் வருகிறேன் பெண்களே. இந்த வாலியர் ஐஸ் ப்ரிஃபர் இப்போறீங்க. அல்லது ஹலோ, அம்மா வேண்டாம். என்ன? அங்கே நம்ம டான்ஸ் செய்யலாம். ரொம்ப ஜா.
என்ன பார்ட்டிக்கு அழைக்கல. சரி, பரவாயில்ல. நான் என் பார்ட்டியை ஏற்பாடு பண்றேன். இந்த சூப்பர் சின்னம் எனக்கு தேவை. ஹே டான், கோக் பாட்டில் அவை நிறைய இருக்கின்றன. இங்கே நான் அவற்றிலிருந்து குளிர்ச்சியான ஒரு மேஜையை செம்மையாக்கலாம். ஒரு நிமிடம் காத்திருங்கள். நீங்கள் ஒரு மாய மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். நன்று, நான் என் பிடித்த கரடியை வைக்கலாம். உங்களை ஒரு வசதியான நண்பராக மாற்றுங்கள் மற்றும் ஏதேனும் இனிப்புகளை உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். அவை மிகவும் சுவையானவை, ருசியானவை. மேரி தனக்கே ஒரு பார்ட்டி நடத்துகிறாளா? ஏய், என்னுடைய பார்ட்டி தான் சிறந்ததாக இருக்க வேண்டும். பாடலாம். பாதுகாப்பு, உடனடியாக வாருங்கள். இடத்தில் வன்முறை வருகிறது. நான் சத்தம் போடுகிறேன். அமைதி. வணக்கம். என்ன நடந்தது? என்னை பின்தொடரவும் அவர்கள் ஒரு பார்ட்டி நடத்தியுள்ளனர் மற்றும் அது மிக கடுமையாக இருக்கிறது. அது என்னை கவலைக்கிடமாக வைக்கிறது. எந்த சத்தமும் செய்யாதீர்கள். சந்திப்போம். சாந்தமாகுங்கள். நான் உங்களுக்கு சில பணம் தரட்டுமா? நான் செல்றேன். ஈ, என்ன செய்ய வேண்டும்? கார் எனக்கு உதவவில்லை. நான் இந்த பிரச்சனையை எனக்கு சுயமாகவே தீர்க்க வேண்டும். எனக்கு ஒரு சிறந்த யோசனை கிடைத்துவிட்டது. நான் ஒரு பெரிய பலூனை உருவாக்கப் போகிறேன். அந்த பல் வடிவங்களை அழகாக அலங்கரிக்கிறேன். அப்போ ஒரு சூப்பர் டிஸ்கோ பந்து கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. எல்லாவற்றையும் பலூனில் ஒட்டி விடுகிறேன். ஒரு சில வினாடிகள் மற்றும் பூமியிலிருந்து பனிப்பொழிவு. இது திரைப்படம் அழகானது. இப்போ என்னால் சத்தம் போட நேரம் வந்துட்டது. என் நண்பா, வாங்க நடஞ்செய்யலாம். என்ன செம்ம, போகலாம். ஏய், ஹாய் மேரி, கட்சியில சேர முடியுமா? செம். அது மிகவும் யார் இதுல இருக்காங்க? யார் இதுல இருக்காங்க? என்ன, எலியை கண்டு பயந்து விட்டாயா? பயப்படாதே குட்டி. எம்மா உன்னை தொடமாட்டாள். என் ரகசிய அறைக்கு வா. நீ என்னோட வாழப் போகிறாய். நான் உனக்காக போர்ட்டால் ஒரு வீடு கட்டுவேன். நன்றி. ஒரு வினாடி காத்திரு. இதை செய்து விடலாம். பின்னர் நான் கைவரிசாயிலிருந்து திரைகள் உருவாக்குவேன். அதில் கையொப்பம் இடவே கூட மறக்க மாட்டேன். வரவேற்கிறேன் எனது புதிய நண்பரே. நீங்கள் அங்கே சீராக உள்ளீர்களா? உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, நான் எந்த பிழையும் செய்தேன் என்பதால் எலியை விரட்டினேன். அதற்கு வருந்துகிறேன். நானும் ஒரு செல்லப்பிராணி வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஹலோ, நீங்களே உதவ விரும்புகிறீர்களா? ஆஹா, அவர்கள் அங்கே உள்ளனர். விசித்திரமானது. யாரும் இல்லை. அண்ணான் இருக்கிறாய். வணக்கம் அழகே, நம் நட்பு தொடங்கலாம். இங்கு வாருங்கள். இது உங்கள் புதிய வீடு. நல்லது. என் பெயர் எம்மா. உங்களின் முடியை சீவக்கச் செய்யுங்கள். நான் உங்களை மிகவும் அழகாக காண விரும்புகிறேன். நான் உனக்கு ஒரு பொன்னல் வட்டை கொடுக்கிறேன். மேலும் அதுவெல்லாம் அல்ல, ஒரு பொன்னெலும்பு. நீங்கள் இதை போல விரும்புகிறீர்களா? ஆமா போல இருக்கா? என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? நிறுத்த. இல்லை இல்ல 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 இல்ல, அது வேண்டாம். கைஸ், நீர் சண்டையிடக்கூடாது. ஓ, ஒரு நிமிடம். எனக்கு தோன்றுகிறது அவர்கள் நண்பர்கள் ஆகிவிட்டனர்.
நல்லது, நாமும் அப்படித்தான். ஹூரே!